ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் Athisayaraj. நாம் இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. மழை ரொம்ப பெய்யுது, குளிர் ரொம்ப அடிக்குது. ஸோ குழந்தைங்களாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜர்க்கின் வாங்கி கொடுக்குறது, ஜாக்கெட், குளிருக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அப்படி சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேண்டஸ் பையில் சென்னையிலேருந்து 190 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி நிற்கிதாமா. நம்ம பசங்க 190 தான் ஸ்பீட்லேயே போவாங்க. நிஞ்சா பைக், கவாஸ்கி பைக்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்துருந்துக்கோங்க. அதனால் குழந்தைங்க யாராக இருந்தாங்கன்னா ஃபுட்டு, சென்னை சைடில் அந்த சைடில் ஏதாவது புயல் வர மாதிரி இருக்குதுல்ல, ஸோ அதனால் அந்த சைடில் கடற்கரை சைடில் உள்ள மக்கள் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹியூமனிட்டி பார்த்து கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கள். ஸோ அண்ட் தென் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அவங்க மற்ற எதுவும் கேட்க மாட்டாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்களுமே நம்ம இந்த கரண்ட் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரமாக வைங்க. ஓரமாக வச்சுட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க, சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே சார்ஜ் பண்ணிக்கோங்க. பவர் பேங்காக இருக்கட்டும், வாட் எவர் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஃபோன் தேவைப்படும். ஸோ அதனால் தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா கரண்ட்டில் படாத மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் டெரஸில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மழை பெய்யும் போதோ இது புயல் எதுவும் வந்ததுக்கப்புறம் எப்படியோ, ஸோ ஏன்னா சென்னை வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ சேஃபாக இருங்கிறதுக்காண்டி ஒரு வார்னிங். ஸோ அண்ட் நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெடிக்ஷன்ஸ். என்னடா புதுசாக ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் லாஸ்ட் இயர் நான் நினச்சிருந்தேன், பட் லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்ததுனால என்னோடய ஃப்ரீ மைண்டடால் வேலை பார்க்க முடியல இங்கே நம்ம உங்ககிட்ட. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் பாபா வாங்கா சொன்னதையும் நாஸ்ட்ரோடமஸ் இவங்க 2 பேர் சொன்னதையுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளேயும் என்னோடய பாயிண்ட்டையுமே கொஞ்சம் தூவி விட்ருக்கேன். அது எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே சொல்லுங்கள். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அடுத்த வருஷம் இது நடக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்குன்னு வாரிசு படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வருது, துணிவு படம் கொஞ்சம் 2 நாள் தள்ளி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அரை விழும் எனக்கு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஹாப்பியாக இருங்க. இது கூட உங்களோட லாஸ்ட் கிறிஸ்மஸாக இருக்கும். பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் வர்றது ஹாப்பி இல்லாத ஒரு கிறிஸ்மஸ், ஹாப்பி இல்லாத ஒரு ஃபெஸ்டிவல்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு பேங்க் சைடில் இருக்கட்டும், எல்லா சைடுமே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பேங்க் சைடுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே செஃப் போசோஸ் முதற்கொண்டு சொல்கிறாரு, எல்லாரும் கொஞ்சம் அடுத்த வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலவு பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா அனாவசிய செலவெல்லாம் இழுத்து போட்டிருக்காங்க. இஎம்ஐ, இது எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஏன் அப்படி அடுத்த வருஷம் ரொம்ப மேலே நிறுத்தம் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போவுமே எனக்கு நெஞ்சு பிடிக்குது. ஸோ அடுத்த வருஷம் எத்தனை பேருக்கு நெஞ்சு பிடிக்குமோ. ஸோ அண்ட் தென் இந்த ஹார்ட் அட்டாக் பற்றி தனியாக நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசு 23 வயசு பையன் நினைக்கிறேன், அவன் வந்து ஃபுட்பால் விளையாண்டுருக்கான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்கான். அந்த மாதிரி பல நியூஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நியூஸ்லாம் இந்த அப்படின்னா கீழே சொல்லுங்கள். முதல்ல வந்து பயோவார்னால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு இட்ஸ் ஓகே, தெரியாதவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம இந்த டாங்லி தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டாங்லியா எங்கேயோ கேட்ட பேர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே தான். 7ஆம் அறிவு படத்தில் ஒருத்தர் வில்லர் வருவார்ல, ஸோ அதே வில்லன் தான். அதே மாதிரி பயோவார்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா கொரோனா வைரஸை இப்போ ஒரு எல்லா நாடுமே ஒரு பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க. திடீர்னு பயோவார் வருதா, கொரோனா வைரஸ் தூக்கி போடு டிஷ் அப்படின்னு போட்டுற வேண்டியது. இதுவே அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம இது இங்கே ரஷ்யா சைடில் ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லை, ஜோம்பி வைரஸ். அந்த ஜோம்பி வைரஸ் தூக்கி போடு அவனுக்கும் அதில் ஆபத்து இருக்குன்னு அவனுக்கு தெரில. பார்த்தீங்களா? இதே ஆஸ்திரேலியாவுக்குள்ளே போட்டால் ஓகே, அது ஒரு இது. பட் அங்கேருந்துமே மீன் ஏதாட்டும் பாதிக்கப்பட்டு வந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகிறது? தேவையில்லாத ரொம்ப எதுக்குங்க பண்ணுறீங்க? அந்த ஜோம்பி வைரஸ்லாம் தூக்கி மறுபடியும் பனிக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க. தேவையில்லாத வேலை. அதுக்கப்புறம் இந்த பயோவாரம் மூலமாக ஏற்கனவே உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு பிரச்சனை. ஆல்ரெடி எல்லாருமே பயோவாரை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயரில் இது வந்து கொஞ்சம் ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பரவலாக அரசெல்லாம் சொல்லியிருக்காங்க. யார்? பாபா வாங்க சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இதை யூஎஸ் வேறு வருவாங்க, யூஎஸுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்ட்டு நாஸ்ட்ரோடமஸ் சொல்கிறாரு. ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். ஏன்னா நேட்டோ அமைப்பில் சேரக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ளே என்ன வேணால் இருக்கட்டும் கான்ட்ரவர்சி. ஸோ அந்த கான்ஸ்பிரசி தியரியாக பார்த்துட்டு நம்ம விட்டுருவோம். ஏன் அப்படின்னு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு ரூமராக விட்டுட்டு நம்ம மேலேயே பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க சொல்கிறாங்க எர்த்து வந்து தன்னோட ஆர்பிட், அதாவது சூரியன் எப்படி ஒரே நிலைமையில் இருந்துட்டு அதை சுற்றிக்கிட்டே இருக்குதோ, அதே மாதிரி நம்மளோட பூமி வந்து சூரியனை
சொயின்னு அதுவே சுற்றிக்கிட்டு குடு 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 குடுக்குன்னு சுற்றிக்கிட்டே அப்படி சுற்றிக்கிட்டு வருது. ஸோ இது தானே ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா விட்டு கொஞ்சம் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி பாபா வாங்கா சொல்லியிருக்காங்க. ஏன்டா அப்படி சொல்கிறேன், இப்படி நடந்தால் எதுவுமே நடக்காது, என்ன நடக்க போகுது, கொஞ்சம் பாதையை விட்டு மாறி நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன இதாகும்னா, ஏன்னா அந்த பாதையை விட்டு லைட்டாக விலகினாலும் வேறு ஏதாட்டும் கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விண்கற்கள் நிலைய ஸ்டேபிளாக ஒரு இடத்துல அப்படி ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியில் பார்த்தோம்னா நிறைய அப்படி ஆடிக்கிட்டு இருக்கலாம். செயற்கைக்கோள்கள் இருக்குது. அதுவுமே அது பூமிக்கு மேலே ஒரு கட்டத்து மேலே நிப்பாட்டி வச்சுருக்கோம். இதே பூமி நவரும்போது அந்த இடத்துல வந்து புவியீர்ப்பு விசை உள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், டம்முன்னு புவியீர்ப்பு விசையில் எவ்வளோ வேகமாக எத்தனை கிலோமீட்டர் வேகத்துலேயே வந்து பூமியில் மோதிச்சுன்னா என்னத்துக்கு ஆகும். இதே சின்ன சின்ன விண்கற்கள் இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு நான் இத்தனோடு கல் தான் சொல்கிறேன், ஓகேவா. இந்த கல் இருக்குல்ல, இந்த சைஸ் கல் வந்து பூமிக்கு ஸ்பேஸ்லேருந்து வருது, பூமிக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னா கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான இதில் ஸ்பீடில் உள்ளே வரும். உள்ளே வரும்போது நம்ம தலை மேலே பட்டுச்சுனாலோ இல்லை ஒரு இரும்பு மேலே பட்டுச்சுனாலோ இல்லை தரை மேலே பட்டுச்சுனாலோ கிட்டத்தட்ட 10 ஃபீட்டுக்கு மேலே வந்து அது உள்ளே இறங்குமா. அப்போ நம்ம தலை மேலே இறங்குச்சுன்னா எங்கே இறங்குன்னு பார்த்துக்கோங்க. இதுவே ஒரு இரும்பில் இறங்குச்சுன்னா அந்த இரும்பு ஓட்டையை இன்னும் ஒரு 5 அடி கீழே இறங்கிடும். ஸோ இதோட வேகத்துலேயும் வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரிஸாக விட்டு போயிடலாம், பட் சில விஷயங்களை வந்து விட்டு போக முடியாது. சயின்ஸுமே அதை நம்புது. ஸோ அதனால் அதெல்லாம் நான் சொல்லி தான் ஆகணும். இன்னொன்று சோலார் ஸ்ட்ரோம், பாபா வாங்க சொல்கிறது. சோலார் ஸ்ட்ரோம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சோலார் மீன்ஸ் சூரிய குடும்பத்தின் தலைவன் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்காப்புல. அந்த சூரியனில் வந்து ஸ்ட்ரோம் வருமாம்மா. அப்படின்னா என்னடா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. அது பேர் என்னென்னா புயல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி அங்கே புயல்லாம் நிறைய உருவாகும் சூரியனில். எப்படின்னா அதுக்குள்ளேருந்து நைட்ரஜனோ இந்த மாதிரி கேஸஸ்லாம் வெளியே வரும்போது அது ஒரு டுஃப்னு நம்ம எண்ணெய்க்குள்ள தண்ணி போட்டோன்னே எப்படி தெரியுது. ஸோ அதே மாதிரி தெரித்து அந்த இடத்துல ஒரு வாயுவாக ஃபார்ம் ஆகி மறுபடியும் உள்ளே போயிடும். ஓகே, வேணா அதில் உள்ள கிராவிட்டிக்கு ஏற்றாப்புல. ஸோ இதுவே அந்த கிராவிட்டியோட பொசிஷன் வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், சுற்றி உள்ள எல்லா கிரகங்களும் க்ளோஸ். ஏன்னா சூரியனில் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் இருக்குது. ஸோ சூரியன்லேருந்து நம்மளே இப்போ எத்தனையோ பவர் சோர்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சூரியன்லேருந்து வர்ற வெப்பத்தை வச்சு. அப்போ சூரியன் எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம நிறைய பேர் பேசும்போது கூட பேசியிருப்போம். ஆஸ்ட்ரோனட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஏர்க்ராஃப்டாக இருக்கும், அப்படியே அந்த சூரியன் பக்கத்தில் போச்சு அப்படின்னா என்னத்துக்கு ஆகும்ட்டு நம்ம பேசியிருப்போம். கரிஞ்சு போயிடும், எரிஞ்சு போயிடும்லாம் பேசியிருப்போம். ஸோ அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ ஹீட் அதில் இருக்குது, நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்னொன்று லேப் பேபிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேப் பேபிஸா, இதுதான் டெஸ்ட் பேபி ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. நமக்கு தேவைப்படுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரோல்ஸ் ராய்ஸில் 14,000 43,000 கலர் என்னமோ இருக்குது. ஸோ அந்த கலரில் நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நம்மளோட இந்த ஐரிஸ் இருக்குல்ல, இந்த ஐரிஸோட கலர் நமக்கு வந்து நார்மலாக சிலருக்கு வந்து பிளாக்கில் இருக்கும், சிலருக்கு ப்ரௌனாக இருக்கும், சிலருக்கு ப்ளூவாக இருக்கும், சிலருக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி பட்சத்தில் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மூக்கு வந்து கிளி மூக்காக இருக்குது, அதை வந்து சப்ப மூக்காக வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா எனக்கு இப்படி காதை வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு கணத்தில் குழி விழணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என் ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்பைக் வரணும் அப்படின்னா அப்படி வர வச்சுக்கலாம். பிறகு இந்த பையன் கொஞ்சம் எனக்கு ப்ரௌனிஷாக வேணும், இல்லை ஆரஞ்சு கலரில் வேணும், இவனுக்கு பிங்க் கலரில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் பேபிஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா. அந்த அளவுக்கு அந்த ஃப்யூச்சரில் மாறுவான். ஆல்ரெடி வந்து இது வந்து 1977 பண்ணிட்டாங்க. இதை சொல்லலை. ஒரு கருமுட்டையை ஒரு ஃபீமேல் அவங்களோட இதை கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு அடைப்பு இருக்குன்ட்டு அந்த கருமுட்டையை மட்டும் எடுத்து ஒரு தனியாக ஒரு லேபில் வச்சு அதுக்குள்ளே அவங்க அப்பாவோட ஸ்பெர்ம்ஸை உள்ளே விட்டு அதை ஒரு இதுக்குள்ளே வச்சு டிஷ்யூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டிஷ்யூக்குள்ளே அவங்களா செயற்கையாக உருவாக்கி அந்த இடத்துல ஒரு குழந்தையை உருவாக்கி ஒரு பெற்றிருக்காங்க. அந்த பாப்பா பேர் என்னன்னு தெரியுமா? லெஸ்லி ப்ரவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்பா. அந்த பாப்பா தான் ஃபஸ்ட்டு உலகத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பாப்பா. பட் இந்த பாப்பா வந்து இவங்க 2 பேர் சாயல்லையும் இருக்கும். பட் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறது நாம் கஸ்டமைஸ் பண்ணுறது தாங்க. எனக்கு வந்து இந்த பாப்பா நல்லா ஓடணும், உசைன் போல்ட் மாதிரி ஓடணும், இல்லை இந்த பாப்பா வந்து ஏ ரஹ்மான் மாதிரி பாடணும், இல்லை இந்த பாப்பா வந்து பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரி அந்த பாப்பா வந்து திறமைகளை வந்து நம்மளாவே இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னா அது எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணுறோம், ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி கஸ்டமைஸ் நம்மளே பண்ணிக்கலாமா. எங்கே கொண்டு போட போதோ. இதுக்கப்புறம் நாஸ்ட்ராடமஸ் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜோ பைடனுக்கு ஏதோ ஒரு நோய் வரப்போதான். என்னடா சொல்கிறேன், அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் ஜோ பைடனுக்கு டிசீஸா, பாவம் அவருக்கு டிசீஸ் ஏதோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நாஸ்ட்ராடமஸ் சொல்கிறாரு. நான் சொல்லலை. பிறகு இனியும் வந்து பிரச்சனைகள் எடுத்துருக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து சில இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அடுத்த வருஷம் நம்ம சேனல் தமிழ்நாடோட பிக்கஸ்ட் சேனலாக மாறும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். இது ஒரு கான்ஸ்பிரசியாக வச்சுக்குவோம். எத்தனையோ பேர் சொல்கிறாங்க ஏலியன் வரப்போதுன்னு சொல்கிறாங்க, நான் 2050 வந்தேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நானும் சொல்லுவேன்ல, நானும் ஒரு டைம் ட்ராவல் தான், நானும் போயிட்டு வந்தேன். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நானும் ஒரு பிக்கஸ்ட் யூடியூபர் சவுத் ஏஷியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கவனிச்சுங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்க?
இதை பற்றி இதில் ஏதாட்டும் நடக்கும்னு நினைக்கிங்களா? லாஸ்ட்டாக சொன்னதை மட்டும் சேர்க்கக்கூடாது, அது சேர்த்திங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதில் எதெல்லாம் ஃபன்னாக இருக்குது, இதில் எதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிங்க. அண்ட் தென் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து பல அறிக்கைகளை விடுவார்னு நான் சொல்கிறேன். புது புது திட்டங்கள்லாம் வரும்னு நான் சொல்கிறேன். பல ஸ்டூடெண்ட்ஸுக்கான பல இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் நடக்கும். பல படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் தென் எல்லோரும் மறக்காமல் போட்டுருங்க. போட தவறிட்டீங்கன்னா பிறகு போடாமலே போயிடுவோங்கிற கவலையில் போயிடுவீங்க. அவன் போட்டுட்டான் இவன் போட்டுட்டான், சீக்கிரத்தில் நம்மளும் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் போட்டுருங்க, பிறகு வருத்தப்படுவீங்க. ஓட்ட சொன்னங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரீல்ஸை நான் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ அதனால் உங்களை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். வீடியோட கடைசியில் தான் அது இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா வந்து முதல்ல சொன்னோம்னா நீங்கள் வந்து நடா இவன் மொக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்லலை. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணணும்னு நினைக்கிங்களா கீழே கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மேக் பண்ணுவேன். அடித்து சொல்கிறேன், நான் 2 நாளில் அடுத்த வீடியோ உங்களுக்காண்டி மேக் பண்ணுவேன். ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா நான் மேக் பண்ணுவேன். மேக் ஷுர், ஓகேவா? ஏன்னா அதை கண்டென்ட்டை பொறுத்து இப்போ ரீசெண்டாக கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார், என்னென்னா நீங்கள் கேம் வீடியோ போடுங்கட்டு. ஏன்னா நான் இது பண்ணுறதே மொபைலில் மட்டும்தான். என்கிட்ட பிசி லேப்டாப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நான் இதிலே ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், பட் அதுக்கான டைமிங்கிறது எனக்கு இல்லை. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கேற்ற போல் சூழ்நிலை என்றைக்கு நமக்கு அமையுதோ, என்றைக்கு நாம் சேனல் வந்து ஒரு நல்ல ஒரு சில்வர் ப்ளே பட்டனையோ இல்லை கோல்டு ப்ளே பட்டனையோ வாங்குகிறோமோ, அதுக்கு அடுத்த நாளில் இருந்து நாம் கேமிங்கையும் லைவ் பண்ணுவோம். அதில் உங்கள் கூட நான் ப்ளே பண்ணுற மாதிரி சில கேம்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இப்போவுமே நான் பல கேம்ஸ்லாம் பிசி கேம்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டுமே சொல்லியிருக்காரு, என் ஃப்ரெண்டு ஒய் கேமிங் ப்ரோ அவருமே சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்டையுமே நான் சஜஷன் கேட்டு உங்கள் கூட நான் விளையாடுறதுக்கு வருவேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது ப்ரைவசியாக இல்லை ப்ரைவேட்டாக என்கிட்ட பேசணும்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸ்னாப்சாட் வாட்டவர் எல்லாமே இருக்குது. ஸோ அண்ட் தென் அதில் எங்கேனாலும் நீங்கள் என்ன டிஎம் பண்ணால் ஏதாவது கண்டென்ட் பேசணும் அதில் கூட நீங்கள் சொல்லலாம். ஏதாவது ஷேர் பண்ணால் நீங்கள் அதில் கூட என்ன ஷேர் பண்ணலாம், நீ எங்கேனாலும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்ப்பேன். அதை மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் நான் உங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் உங்களை செஞ்சு அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்களை டாடா பாய், லவ் யூ கைஸ், ஹேவ் a good day, cheers.